கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ மாதத்தின் முதல் நாள், ஆண்டுடைய வருகையின் காலம். அதிகாலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை, இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்காக அதிகாலையில் நம்முடைய அந்த நேரங்களை செலவிட்டு இந்த காணொலியை நீங்கள் கண்டு அவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பார்க்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், ஆராதிப்போம். இந்த நாளின் சிந்தனைக்கு திருப்பாடல் 42 9 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். திருப்பாடல் 42 1 முதல் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், இறைவனுக்காக இயங்கும் அடியாருடைய புலம்பலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய எழுந்தருளுக்காக ஒரு ஏக்கம் என்று இந்த நாளில் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். என் கற்பாரையாக இறைவனிடம், ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்கின்றேன். உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல என்னை தாக்குகிறது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆமேன். ஆமன் வாழ்ந்தவர்களே, இப்போதும் நம்முடைய நம்பிக்கையை இழக்காத நிலைக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள், அதில் தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், குடும்ப சம்பந்தமாக இருக்கலாம், இல்லை உறவினர் வழியாக இருக்கலாம். துன்பங்கள் நமக்கு பல வகையில் இருக்கலாம். வேலை செய்யும் இடத்திலே இருக்கலாம், எதிரிகள் பல இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கையை இழக்காமல் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். பல நேரங்களில் நாம் சொல்கிறோம், ஆண்டவரே ஏன் என்னை மறந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே சொல்வார். அதுபோல நாமும் நமக்கு பாடுகள், துன்பங்கள் வரும் பொழுது ஏன் என்னை மறந்தீர் என்று புலம்புகிறோம். எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாடணும்? ஏன் எனக்கு இந்த வேதனை? கலங்குகிறாயா? அநேகர் சொல்லலாம், உன் கடவுள் எங்கே என்று உன்னை நாள்தோறும் கேட்கலாம். நீ கடவுள் கடவுள்னு போயிட்டு இருக்கிற, என்ன நடந்தது என்று உன்னை சோதிக்கலாம். பயப்படாத. அப்படி கேட்கும்போது நம்முடைய எலும்புகள் ஊடுருவும் வாள் போல இருக்கலாம். அது நம்மை தாக்குவதாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நம்பிக்கை இழப்பது ஏன்? என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. கடவுளையே நம்பியிரு. என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்த, இன்னும் அதிகமாக அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை.
சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இன்னும் இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றோடு சுதிக்கிறோம். இந்த 5 நிமிடம் ஆண்டவருக்காக உங்கள் நேரத்தை கொடுங்க. நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அது வீண் போகாது. 7 மடங்கு ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், உலகம் எத்திசையிலும் இருக்கின்ற பிள்ளைகள் கேட்டு அகமகிழ்படி ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை ஏறெடுத்து உலகெங்கும் சென்று நற்செய்தி செய்யுங்கள், பறைசாற்றுங்கள் என்ற உம்முடைய கட்டளைகளை கேட்ப இதோ அடியேன் பேசினேன். நீர் என்னோடு பேசினீர். இந்த வார்த்தைகளை தந்து எனக்கு உதவினீர் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். God bless you. Hallelujah.